பாபா படத்தில் வர மாதிரி மந்திர சக்தியும் யோக வலிமையும் பெற்ற ஒரு மகான் நம்ம ஒரத்த நாட்டில் வாழ்ந்தாருன்னு சொன்னால் நம்ப முடியுமா? அவரோட ஜீவ சமாதிக்கு தான் வந்திருக்கோம். வணக்கம் மக்கள் ஆஃப் ஒரத்தநாடு. ஒரத்தநாடு வட்டம் தெனம் நாட்டில் தான் இருக்கோம். இங்கே நம்ம கோவிலுக்கு எய்த்தாப்பில், மாரியம் கோவிலுக்கு எய்த்தாப்பில் வல்ல ரோட்டில் இருக்குதுல்ல, எல்லா கோவிலும் ஒரே இடத்துல அமைஞ்சிருக்கும். அங்கே இருக்கிற கோவிலுக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த ஜீவ சமாதியானது அமைஞ்சிருக்கு. ஐயா வணக்கம். ஐயா வழிபட்டுருக்காரு. ஐயாட்டே கேட்டு தெரிஞ்சுப்போம். ஐயா, ஜீவசமாதி நம்ம ஒரத்தநாடு வட்டத்தில் எங்கேயுமே கிடையாது. நான் பட்டுக்கோட்டையில் பார்த்துருக்கேன், மன்னார்குடியில் பார்த்துருக்கேன். ஆனால் ஒரத்தநாடு வட்டத்தில்னு எங்கேயுமே நான் பார்த்ததில்ல ஜீவசமாதி. இங்கே மட்டும்தான் இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன். அதுவும் நம்ம தெனம் நாட்டில் ரொம்ப சிறப்பாகவே இருக்குது. ஐயா யார், இவர் எந்த காலத்தில் வாழ்ந்தார், இவரை பற்றியான வரலாறுகள் உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கள். தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு வட்டம் தென்னமநாடு கிராமத்தில் ஒரு மகான் வாழ்ந்ததாக வழி வழியாக வந்த செய்தி. அது என்னென்னா, இந்த மகானுடைய இவர் ஜீவசமாதி அடைந்தார். இந்த இடத்துக்கே பேர் மகான் சமாதி அப்படின்னு, மகான் இருந்த இடம் அப்படின்னு தான் பேர். அவருடைய பேர் ஸ்ரீனிவாச ஐயங்கார். அந்த ஸ்ரீனிவாச ஐயங்கார் அவருடைய தவ வலிமை, மற்ற யோக வலிமை, இதையெல்லாம் பற்றி ஊர் மக்கள் சொல்கிறத நான் வழி வழியாக வந்த செய்தியை, எனக்கு தெரிஞ்சதை நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இவர் 18ஆம் நூற்றாண்டினுடைய முதல் பகுதியில் வாழ்ந்ததாக சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 200லேருந்து ஒரு 230 வருஷத்துக்கு மேலே இருந்திருப்பார் அப்படின்ற, முன்பு இருந்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் இந்த ஊரில் இருக்கிற வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு தொண்டு ஊழியம் பண்ணி ஐயங்காராக இருந்து அவருடைய சேவையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காரு. இங்கே நம்ம பின்பக்கம் பார்க்குறது அது அக்ரஹாரம் என்று பேர். இவர் ஜீவசமாதி அடைந்தார் அப்படிங்கிறத அவருடைய அந்த காலத்தில் இருந்த சிஷ்யர்களுக்கு எல்லாம் தெரிவிச்சுட்டு போயிருந்திருக்காங்க. அந்த காலத்தில் இவரோட மற்ற 3-4 மகான்கள் இருந்திருக்காங்க. ஒருத்தர் பஞ்சநாத மாதுரார், இன்னொருத்தர் தங்கத்தையர், இன்னொருத்தர் வீராசாமி தாசர், இவரெல்லாம் இருந்திருக்காங்க. இவருடைய முதன்மை தலைமையான பொறுப்பு அல்லது பணி என்ன அப்படின்னா, 4000 திவ்ய பிரபந்தங்களை ஒருமுகப்படுத்தி அதை இந்த ஊரில் ஹரிபஜனை என்ற ஒரு கோஷ்டியை உருவாக்கி அதற்கு தேவையான ராகங்கள், தாளங்கள் இதெல்லாம் போட்டு ஒரு 4000த்துலேயும் கிட்டத்தட்ட ஒரு 2000த்துக்கு மேலே இந்தந்த பாட்டுகள்லாம் முக்கியமான பாடல்கள், இந்த ஸ்லோகங்கள்லாம் முக்கியமான ஸ்லோகங்கள்னு வழி வழியாக சொல்லி கொடுத்துட்டு இன்னும் நாங்கள் பாடிக்கிட்டு இருக்கோம். இந்த ஊரில் இருக்கோம். இவர் மறைந்தது கார்த்திகை மாதம் கேட்டை நட்சத்திரத்தில். அதனால் வருஷம் நாங்கள் இந்த ஊரில் கேட்டை நட்சத்திரத்தில் இவருடைய ஜீவசமாதியை இங்கே அவருக்கு பூஜை பண்ணி அன்னதானம்லாம் செய்கிறோம். இதை வெளியூர்காரங்களும் இங்கே வருவாங்க. ஒரு சில பேருக்கு இது தெரியறதில்ல. இந்த ஒரத்தநாட்டு வட்டாரத்தில் ஜீவசமாதி அடைந்த ஒரே மகான் ஸ்ரீனிவாச ஐயங்கார் மட்டும்தான். மற்றவங்கள்லாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் கேள்விப்படலை. ஐயா, இது மட்டும் இல்லாமல் ஐயாவுக்கு பல சக்திகள் இருந்ததாகவும், யோக நிலையில் இருந்து அவர் சில சக்திகள்லாம் பிரயோகிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நூற்றாண்டுகளுக்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை முன்னாடியே அவர் கணிச்சு சொல்லிட்டு போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் என்ன மாதிரின்னு விளக்கை சொல்லுங்கள். சரி, நீங்கள் கேட்குறத அனைத்தும் உண்மை. இது கேள்விப்பட்டது, பரம்பரையாக சொல்லப்படுகின்ற செய்தி தான். ஏன்னா நீங்களும் நானும் அந்த காலத்தில் வாழ்ந்தவங்க கிடையாது. அதனால் இவருடைய வலிமை அப்படின்னு சொல்லப்போனால், இவர் இந்த ஊரில் வைணவத்தை மிக வலிமையாக செய்திருக்கிறாரு. அதனால தான் இந்த ஊருடைய சொத்துக்கள் அனைத்தும் வரதராஜ பெருமாள் பேரில் தான் இருக்குது. இந்த ஊருடைய கோயிலுக்கு சம்மந்தப்பட்ட சொத்துக்கள் அனைத்தும் வரதராஜ பெருமாள் பேரில் தான் இருக்குது. மற்றதும் இருக்குது. அதோடு மட்டுமல்லாமல் இவர், நீங்கள் ஒன்று கேட்டீங்க, அவருக்கு முன்கூட்டியே ஒரு அறிவிச்சிருக்காரே, அது உண்மையா அப்படின்னு. நானும் கேள்விப்பட்டதை தான் சொல்கிறேன். அவர் இந்த ஊரில் ஒரு காவிரி வருவாள் அப்படின்னு சொன்னதாகவும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் மேலும் இந்த ஊருக்கு கம்பர் இந்த வழியாக வந்ததாகவும் அந்த செய்தியும் பரம்பரையாக சொல்லிக்கிட்டு வர்றாங்க. அப்புறம் இவருடைய தவ வலிமை அப்படிங்கும்போது ஒரு சிலதை அப்படியே நிற்க வைக்கிறது, வாயை கட்டுறது, இது போன்ற விஷயங்களும் அவர் செய்திருக்காரு. அதில் இவரை பற்றி ஒரு தனிப்பட்ட விஷயம் என்னன்னா, நாமெல்லாம் குளிச்சுட்டு இப்படியே துணியெல்லாம் துவைச்சி நம்ம எடுத்துக்கிட்டு வருவோம் இப்போ உள்ள காலகட்டங்களில். அந்த காலகட்டங்களில் படத்தில் காட்டுறது மாதிரி இவர் துணியை துவைச்சி மேலே அப்படி பறக்க விட்டுருவார். அந்த துணிகள்லாம், ஈர துணிகள்லாம் அப்படியே அவருக்கு
கொடை மாதிரியே வந்து வீடு வரைக்கும் சேர்ற வரைக்கும் அக்ரஹாரம் சேர்றது வரைக்கும் அவருக்கு வந்ததாகவும், அவர் வரும்போது துண்டோ இல்லை கோமணமோ கட்டிக்கிட்டு வருவார். இந்த தவ வலிமை வந்து அவருக்கு மட்டும்தான் இருந்ததாகவும் எங்கள் ஊரில் சொல்கிறாங்க. இதை சார்ந்தியா நம்ம இப்போ தனம்நாட்டில் இருக்கிறது ஒரு ஸ்பெஷல். அதனை அதை காட்டியும் நம்ம தனம்நாடு ஒரு தனி நாடாகவே அமையப்பெற்றது. அஹ், நம்ம தனம்நாடை பற்றியும் ஐயா இருந்த காலத்தில் எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குங்கிறதையும் நீங்கள் சொல்லிடுங்க. நான் முன்பு சொன்னது போல் எங்களுக்கு கேள்விப்பட்டது என்னென்னா, தென்னமநாடு அப்படிங்கிறது வந்து மட்டும் ஒரு தனி நாடு. மற்ற இந்த ஒரத்தநாடு பகுதியில் நிறைய ஊர்கள் இருக்குது. அதெல்லாம் 12 ஊர்களை சேர்ந்தது, 18 ஊர்களை சேர்ந்தது, 10 ஊர்களை சேர்ந்தது அப்படின்லாம் இருக்குது. ஆனால் தென்னமநாட்டினுடைய ஒரு தனித்தன்மை என்னென்னா, இது ஒரு தனிப்பட்ட நாடு. அந்த தனிப்பட்ட நாடுங்கிறதுக்கு ஒரு சில சிறப்புகள் இருக்குது. இதெல்லாம் மணிமேகலையில் சொல்லப்பட்டது. உங்களுக்கெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்பீங்க, தெரிஞ்சிருக்கும். நானும் கேள்விப்பட்டது, தெரிஞ்சதை, படித்ததை சொல்கிறேன். ஒரு நாடு அப்படிங்கிறதுக்கு எல்லா அமைப்பும் இருக்கணுமா. கோவில், குளம், பாவி, ஏரி, நதி அனைத்தும். ஆனால் இவர் இருந்த காலத்தில் நதி இல்லை. ஆனால் ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிருக்காரு. இந்த பகுதியில், இந்த ஊரில் காவேரி வருவாள் அப்படின்றத சொல்லியிருக்காரு. அதன்படியே 1900 சர்வே பண்ணி 1910 வந்து வெட்ட ஆரம்பித்து, 10லேருந்து 18 வரைக்கும் வெட்ட ஆரம்பித்து 28 தண்ணி வந்தது. இது வந்து இப்போ வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இதெல்லாம் ஃபேக்ட்டு, இதெல்லாம் உண்மை. அந்த முன்பு உள்ளதெல்லாம் வந்து வழி வழியாக வந்த செய்திகள் தான். அதனால் இந்த ஊருக்கு தனிச்சிறப்பு என்னென்னா, நாடு அப்படிங்கிறது இந்த 12 மாதங்களும் பெருமாளுக்கு, வரதராஜ பெருமாளுக்கு 12 கரைக்காரர்கள், இந்த ஊரில் 12 கரையாக பிரித்து வச்சுருக்காங்க. ஒவ்வொரு பட்டப்பேர்களும், அந்த கல்லரில் உள்ள ஒவ்வொரு பட்டப்பேர்களும் அதை பிரித்து வச்சுருக்காங்க. இதெல்லாமல் தொண்டு தொழிலாளர்களுக்கும் இங்கே மண்டகப்படி உண்டு. அதனால் இதை 12 மாதமும் விழா நடக்கிறது. பெரிய திவ்யஸ்தலங்கள் மாதிரி நடக்கிற ஒரே ஊர் தென்னமநாடு தான். அது வரதராஜ பெருமாளுக்கு மட்டும். ஐயா, ஜீவசமாதி அடைந்த ஆண்டு எதுவும் குறிப்பாக நம்ம எதுவும் வரலாற்றில் ஏதாவது குறிப்பாக எங்கேயும் எழுதப்பட்டிருக்கா? இல்லை நம்ம ஜீவசமாதி அடைந்ததுலேருந்து வழிபட்டுட்டு வராங்கன்னு சொல்கிறீங்க. இப்போ தான் கட்டின மாதிரி இருக்குது இந்த மாதிரி ஜீவசமாதிக்கான சமாதி எல்லாம். இது எப்படி என்ன? நீங்கள் கேட்குறது அனைத்தும் உண்மை. இது அப்போ உள்ள அறியா நிலையில் அவங்களுக்கு அறிந்த ஒன்றே ஒன்று, இங்கே நம்ம சமாதி இருக்குது, மகானுடைய சமாதி, சீனிவாச ஐயங்காருடைய சமாதி இருக்குது அப்படின்றது மட்டும் தெரியும். ஊரில் உள்ளவங்க இங்கே வந்து அதை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இது சமதரையாக தான் இருந்தது. ஒரு விளக்கு இருக்கும், ஒரு சின்ன மாடம் இருக்கும், இதுதான் இருந்தது. அப்புறம் காலப்போக்கில் அவசிய தேவைக்கு தகுந்தபடி இப்போ எப்படி மாற்றங்கள் வருதோ அதே மாதிரி அவசிய தேவைகளுக்கு தகுந்தபடி இதை வந்து ஒரு சின்ன கட்டடமாக கட்டி ஒவ்வொரு வருடமும் கார்த்திகை மாதம் கேட்டை நட்சத்திரத்தில் இங்கே மகான் சமாதி அடைந்ததாக சொல்கிற அந்த நாளில் இங்கே பூஜை, வழிபாடு, 2 நாளைக்கு அன்னதானம் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. அது இல்லாமல் ஒவ்வொரு மாதமும் வருகின்ற அமாவாசையும் போது எல்லாருமே இங்கே வந்து வழிபடுவாங்க. குறிப்பாக இந்த குழந்தை இல்லாதவங்க, நோய் நொடி உள்ளவங்க, இவங்கெல்லாம் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை. அதே மாதிரி ஒரு சில பேர் பலனடைந்தவங்களும் சொன்னதை நாங்கள் கேட்டிருக்கோம். அவங்களுக்கு குழந்தை இருக்குது, அதே மாதிரி நோய் நொடிகள்லாம் போயிடுச்சு, சீனிவாச ஐயங்காருடைய அருள் கிடச்சிருக்கு அப்படின்றத அந்த செய்திகளை வந்து நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். அதனால் வந்துக்கிட்டு இருக்காங்க. இதை வச்சு தான் நான் சொல்கிறேன். ஐயா, ஐயாவோட வழிபாடு முறை எப்படி? ஒவ்வொரு சாமிக்கும் ஒவ்வொரு வழிபாடு முறை இருக்கும். இந்த ஜீவசமாதியோட வழிபாடு முறை எப்படி? எந்த நேரத்தில் மக்கள் பார்த்துட்டு இருக்கவங்க வரணும்னு ஆசைப்படுறவங்க எப்போ வந்து சாமியை வழிபடலாம்? நல்லது. இது வந்து ஜீவசமாதி அப்படிங்கிறதுனால இதுக்கு வந்து ஒரு தனி சக்தி இருக்குது அப்படின்னு மக்கள் நம்புகிறாங்க. அதுபடி வழிபடுறாங்க. பலன் பெற்றவர்கள் சொல்கிறாங்க, இது மாதிரி நாங்கள் போனோம். அவங்களுக்கு என்ன அவங்க முறைகள் தெரியுதோ அது மாதிரி. குறிப்பாக இங்கே வரும்போது ஒரு சில பேர் பிரசாதம் இப்போ எல்லாம் வீட்லேயே அவங்களே பொங்கி கொண்டுட்டு வந்து இங்கே படைச்சிட்டு போவாங்க. ஒரு சில பேர் அந்த அகல் விளக்கு, நெய் விளக்கு இதெல்லாம் ஏற்றுவாங்க. இது எப்பொழுதும் திறந்துருக்கும். குறிப்பாக அமாவாசையின் போது விசேஷமாக காலையிலே ஒரு 9-10 மணி வரைக்கும் மக்கள் எல்லோரும் வருவாங்க. தெரிஞ்சவங்க இப்போ கொஞ்சம் ஓரளவு முன்பை விட நம்ம ஊர் மக்கள் தான் இருந்தாங்க. இப்போ வெளியில் ஊர்லேருந்தும் பக்கத்து ஊர்கள்லேருந்தும் நிறையா வர ஆரம்பிச்சிட்டாங்க. பலன் பெற்றதாக கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஐயா, மிக்க மகிழ்ச்சி. இந்த ஜீவசமாதி இங்கே இருக்குங்கிறது எனக்கு செவி ஒலிய செய்தியாக நிறைய பேர் சொன்னோன்னே நானும் ஆர்வம் பட்டு இங்கே வந்து பார்த்து இதை நம்ம ஊர் ஒரத்தநாடு சேனலில் வந்து பதிவிடணுங்கன்னு ஆசைப்பட்டேன்.
அதுக்கும் இந்த வரலாறு இதெல்லாம் டீட்டெயிலாம் சொன்னதுக்கு மிக்க மகிழ்ச்சி. இப்படி ஒரு விஷயம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பட்டுக்கோட்டை மன்னார்குடியில் ஜீவசமாதி இருக்குது. அது மெயினான இடத்துல இருக்குது. எல்லாருக்கும் பிரபலமாக தெரியப்பட்டு நம்ம ஊரில் இருக்க ஜீவசமாதி எல்லாருக்கும் தெரியப்படணுங்கிறது ஆசைப்பட்டேன். அது மாதிரி பதிவும் ஏற்றுறதுக்காக இந்த வீடியோ பதிவு பண்ணுறோம். இதுக்கு வந்து நீங்கள் ஒத்துழைச்சதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. உங்கள் டெக்னீஷியன் உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அந்த ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு தனிச்சிறப்புகள் இருக்குது. அந்த சிறப்புகளை ஏதோ ஒரு வகையில் நீங்கள் கொண்டு வரணும்னு எடுத்து முன்னின்று செய்யும்போது இந்த ஊர் சார்பாக நான் நன்றியை கொள்கிறேன். அதுபோல் இங்கே இருக்கிற எல்லா கோயில்களையும் நீங்கள் சுற்றி பாருங்கள். உங்களுக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்கும். மகான் சீனிவாச ஐயங்காருடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் என்று நம்பி உங்களை